ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியில் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன எலிஜிபிலிட்டி ப்ரோ அப்படின்னா, ஏன் சொல்லிட்டு பாருங்க, 19லேருந்து 25 ஏஜ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். January 1, 2025 இந்த டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19லேருந்து 25 ஏஜ்க்குள்ளே இருக்கணும். 2nd Jan 2000லேருந்து 1st Jan 2006க்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் பிறந்திருக்கேன், எனக்கு 26 ஏஜ் ஆகுது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுங்களா. ஒரு வேளை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படி அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. சரி ப்ரோ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? யார் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் கண்டிப்பாக 50% இருக்கணும். 49.9% இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரவுண்டாக 50% இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்சிசி எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீனியர் டிவிஷன் ஆஃப் என்சிசியில் மினிமம் 2 இல்லை 3 இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக சி சர்டிஃபிகேட்டில் மினிமம் பி கிரேட் வந்து எடுத்துருக்கணும், அப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி இதுதான். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. 1 April 2025 அப்புறம் உங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணுறாங்க. அந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இந்த டேட்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த டேட்க்கு அப்புறம் உங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணுறாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? அதே மாதிரி பேக்லாக் அரியர் இருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரியர் இருக்கக்கூடாது. அரியர் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 1 April 2025 இதுக்குள்ளே உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைனிங் அப்போ, சரிங்களா? சரி ப்ரோ, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா, மென்ல ஒரு 70 வேக்கன்ட். அதில் 63 வந்து ஜென்ரலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 7 வேக்கன்ட் வந்து வாட்ஸ் ஆஃப் பேட்டிலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்சிசி உமனில் பாருங்க, மொத்தம் 6 வேக்கன்ட். அதில் 5 வேக்கன்ட் வந்து ஜென்ரல், ரிமைனிங் 1 வேக்கன்ட் வந்து வாட்ஸ் ஆஃப் பேட்டிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சரி ப்ரோ, இது என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா அதிகபட்சம் இந்திய ராணுவத்தில் 14 ஆண்டுகள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் பிசி பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனில் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஏன் அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனில் உங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை தருவாங்க. ஸோ பர்மனன்ட் கமிஷனில் ஈஸியாக செலக்ட் ஆகலாம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்தியன் ஆர்மியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன சேலரியோ என்ன அலவன்ஸோ அது எல்லாமே இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களுக்கு தருவாங்க, ஓகேங்களா? ஸோ அருமையான வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அந்த என்சிசி எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, OTA சென்னையில் 49 வீக்ஸ் 49 வாரத்துக்கு OTA சென்னை ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் 49 வாரத்துக்கு ட்ரைனிங் இருக்கும். அதை ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங்கில் எக்காரணத்தை கொண்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ட்ரைனிங் செலவு என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா, அதாவது அந்த போஸ்டிங் நேமு அதுக்கான சேலரி காமிச்சிருப்பாங்க, அதையே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்தியன் ஆர்மி அலவன்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதர் அலவன்ஸில் டிஏ, பேரா, டெக்னிக்கல் அலவன்ஸ் இருக்குது. அடுத்து யூனிஃபார்மு, ஹாஸ்டல் சப்சிடி, சில்ட்ரன் எஜுகேஷனு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்கும், சரிங்களா? சரி ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் ஆஃபீஸர் என்ட்ரி அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் லாகின்ல போய்ட்டு கிளிக் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன், டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, யாருடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கும், யார் வந்து அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்க அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களுக்கு SSB இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. SSB இன்டர்வியூ எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அலகாபாத்தில், போபாலில், பெங்களூரில், ஜலந்தரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இந்த 4 இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த SSB இன்டர்வியூ இருக்கும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து கண்டக்ட் பண்ணும். அதில் ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1ல் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒரு வேளை நீங்கள் ஸ்டேஜ் 1லேயே வந்து ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆயிடலாம் அந்த சேம் டேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ SSB இன்டர்வியூ எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு SMS மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த SSB இன்டர்வியூ மொத்தம் 5 நாள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 டேஸ்க்கு தேவையான எசென்ஷியல்ஸ், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபுட்டு அது எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
இருக்கணும். அவங்க எதுவும் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. ட்ரைனிங்கில் மட்டும்தான் அவங்க பார்த்துப்பாங்க. மற்றபடி இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண வரீங்க இல்லையா, ஸோ அந்த தங்கறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டு, இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்க அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெடிக்கல் இருக்கும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி ப்ரோ, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. 11th ஜூலை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 9th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.